உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஷபபபல துரபல ஹஷரபல வரபா. அப்பா, எங்களை உங்கள் பிள்ளையாய் மாற்றிருக்கீங்களே ஆண்டவரே. பாவியாக இருந்த எங்களை உங்கள் பிள்ளையா மாற்றினீங்களே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. எங்களை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி சொல்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியால் எங்களை நிறைச்சிருக்கீங்களே, நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் ஆவியானவரே, இந்த துதிக்கிற வேலையில் எல்லாரையும் உங்கள் ஆவியினால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. ஆவியினால் ஃபில் பண்ணுங்க ஆவியானவரே. நீங்கள் நிரப்பிடுங்க ஆவியானவரே. இந்த ஆராதனையில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஆராதனையில் நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க ஆவியானவரே. ஒருத்தரை நிரப்பிடுங்க ஆவியானவரே. உங்க அபிஷேகத்தினால எல்லாரையும் நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்க ஆவியானவரே. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. உங்க மகிமையினால நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொரு அவங்களுக்குள்ள இருக்கிற பாத்திரம் நிரம்பி
வழிவதாகன்னு சொல்றோம்ப்பா. ஒருத்தருக்குள்ள இருக்கிற பாத்திரம் நிரம்பி வழியட்ட ஆண்டவரே. அவங்களுடைய பாத்திரம் எது எம்டியா இருக்கிறோ ஆவியானவரே, இந்த வேலையில குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர் எல்லாருடைய பாத்திரங்களை நிரப்புங்க ஆவியானவரே. சந்தோஷத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, சமாதானத்தினால நிரப்புங்க, சுகத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரபா ஷாகா பாபால தூரபல ரபா. ஆவியானவர் இந்த ஆராதனை வேலையில கடந்து வந்திருக்கிறார். இந்த வேலையில உங்களை நிரப்புறாரு, அவர் ஃபில் பண்றாரு, அவருடைய அன்பினால நிரப்புறாரு. ஹல்லேலூயா. அப்பா, அவங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. உங்க பாத்திரங்கள் நிரம்பி அவங்களுக்கு ஆசீர்வாதமா மட்டும் இல்ல ஆண்டவரே, அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடி மற்றவர்களுக்கும் சுகம் தருகிற பாத்திரமாக, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபா ஷகல பரபரபா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஒருவர் மீது அசைவாடுங்க, அசைவாடுங்க, அசைவாடுங்க ஆவியானவரே. உங்க பிரசனம் சூழ்ந்து இருக்கட்டும் ஆவியானவரே. தொடுங்க ஆவியானவரே, எல்லாரையும் தொடுங்க. இந்த ஆராதனை எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் ஒருத்தரும் நீங்க தொடும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ரபா ஷகபபலரும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்னே ஒன்று ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இங்கே பாரு, நீ என்னை நல்லவர்னு சும்மா சொல்லாத, நீ சும்மாலாம் என்னை சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்படி தான் சொன்னார். ஏன்னா நீ என்னை டேஸ்ட் பண்ணி பாரு முதல்ல. நான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இப்போ ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுட்டு, அது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. என்ன செய்வீங்க? அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட்டு பண்ணிவிட்டு, ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்க போகிறீங்கன்னா அது ஒரு ஜாங்கிரி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு பீசஸ் எடுத்து சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. பிரியாணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு நெல் பதம் அப்படின்வாங்க. அந்த ஒரு சோறு வெந்துருச்சுனாலே எல்லா சோறும் வெந்த மாதிரின்னு. அப்படி இப்போ பொண்ணு பார்க்க போகிறீங்க, பையன் போய் பார்த்த உடனே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. என்ன செய்வீங்க? டெஸ்ட்டு பண்ணுவீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்லை அந்த பையன் நல்ல பையனா எல்லாம் விசாரிப்பீங்கள. ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. அதில் ஒரு ருசி இருக்குங்க. எப்படி ஜாங்கிரிக்கு ஒரு ருசி இருக்கோ, லட்டுக்கு ஒரு ருசி இருக்கோ, பிரியாணிக்கு ஒரு ருசி இருக்கோ, நம்ம கர்த்தருக்கு ஒரு ருசி இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கு. நம்ம டெய்லி டேஸ்ட் பண்ணலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா, இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டு நாளைக்கு பிரியாணி சாப்பிடுங்க, பிடிக்கவே பிடிக்காது. அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் திகட்டும். ஒரு ஸ்வீட்டை இன்றைக்கி சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த ஸ்வீட்டை ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு பாருங்களேன், என்ன தான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக இருந்தாலும் அது திகட்டும். ஆனால் இந்த ஆண்டவர் இருக்கிறார்ல, நீங்கள் உட்காந்து பாருங்கள், தொடர்ந்து 40 நாள் உட்காந்தாலும் அவர் திகட்டவே மாட்டார், இன்னும் உட்காரணும் போலேயே இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் நல்லவர் என்பதை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாரு, நீ ருசித்து பாரு. அந்த ருசி எப்படி தெரியுமா இருக்கும்? இன்றைக்கி பார்ப்பீங்க ஒரு பாதுகாக்கிற ருசி தெரியும், நாளைக்கு பார்ப்பீங்க உங்களை அரவணைக்கிற ருசி தெரியும், நாளான்னைக்கு பார்ப்பீங்க உங்களை ஆசீர்வதிக்கிற ருசி தெரியும், அதுக்கு மறுநாள் பார்ப்பீங்க உங்களோட கூட நிற்கிற ருசி தெரியும். இந்த ருசி ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கை எனக்கு போர் அடிக்குதுங்க. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், சும்மா ஒரு ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், என்னமோ சாதாரணமாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிளுகிழுப்பே இல்லையே, ஒரு சுவாரஸ்யமே இல்லையேங்க அப்படின்றீங்களா? என்ன விஷயம்னா ருசி பார்க்கலன்னு அர்த்தம். ருசி இல்லாத பதார்த்தங்களை யாராவது சாப்பிடுவாங்களா சொல்லுங்க? வாயில் எடுத்து வைக்கிறீங்க, சப்புன்னு இருக்கு, என்ன செய்வீங்க? பேசாமல் வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய் வைக்க மாட்டீங்க, சப்புன்னு அரைஞ்சிருவீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்டுது எனக்கு. அதனால் அந்த காலத்தில் இருந்த ஆண்கள் செஞ்சது இப்போல்லாம் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாற்றி நல்லா இல்லைன்னாலும் சாப்பிட்டுட்டு தான் எழுந்திரிக்க முடியும் பாருங்க. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் வர வேண்டியது இருக்கு.
ருசி இல்லாத பதார்த்தத்தை நம்மளால் திறந்து சாப்பிட முடியாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. நீ சேலஞ்ச், அதாவது இந்த கிவிங்கில் சேலஞ்ச் பண்ணுவார். நீ வந்து கொடுத்தினா வானத்தின் பலகணிகளை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சேலஞ்ச். என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கூட வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, நீ ருசித்து பாரு, டேஸ்ட் பண்ணி பாரு. ஏன் வாழ்க்கையில் ஒரு டேஸ்டே இல்லாமல் இருக்கு? ஏன் ஒரு சுவை இல்லாத மாதிரி இருக்கு என் வாழ்க்கை? ஏதோ சாதாரணமாக போகிற மாதிரியே அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு சுவாரஸ்யம், ஒரு த்ரில்லிங்கு, இந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரியே இல்லைங்களே அப்படின்றீங்களா? கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு, காரம், புளி இதெல்லாம் சேர்த்து சோவர மாதிரி ஆவியானவர், பிதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களோட சேர்ந்து வாழ்ந்து பாருங்க, அந்த சுவை உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கள்ட்ட சொல்ல சொன்னது அதுதான், என்ன ருசித்து பார்க்க சொல்ல. ஆனால் நம்ம இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோம்? எத்தனையோ காரியங்களை ருசிக்கிறோம். இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை, என்னைக்கோ நடக்க போகிற காரியத்தை உட்காந்து யோசித்து கொண்டு இருப்போம். இல்லைனா என்னைக்கோ நம்ம கஷ்டப்பட்டதையோ இல்லை என்னைக்கோ நம்ம பாதிக்கப்பட்டதையோ அதை நினச்சி அதில் ஒரு இன்பத்தை காண்டுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா பகுதிகளிலேயும் நான் உனக்கு நல்லவர். நீ ருசித்து பார்க்க 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 தான் தெரியும். ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் அதில் இருக்கிற பதார்த்தங்களில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அந்த ஹோட்டலோட குவாலிட்டி. அந்த ஹோட்டல் உங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லை, பல சாப்பாடாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஹோட்டல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வெரைட்டிஸாக தரும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் போர்டு வைக்கும், ஹெவன்லி ஹோட்டலை சொல்கிறேன். நாளைக்கு ஒரு போர்டு வைக்கும். நாளான்னைக்கு அந்த சமூகத்தில் போய் உக்காருவீங்க. உட்காரும் போது பார்ப்பீங்க, என்னது இன்னைக்கு ஸ்பெஷல் இத்தனை இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கு மறுநாள் போவீங்க, அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கும். ஆண்டவருடைய சமூகம் ஸ்பெஷலான நிறைஞ்சதுங்க. நீங்கள் போய் உக்காரும் போது ஆண்டவர் சொல்லுவார், இன்றைய ஸ்பெஷல். ஹோட்டலில் பார்த்துருக்கீங்களா? இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு வஞ்சர மீன், காடை எல்லாம் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா? இதுதான் இன்றைய ஸ்பெஷல். இந்த ஹோட்டலில் ஆண்டவர் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஸ்பெஷலை எழுதி வச்சு காத்து கொண்டு இருக்கிறார். என் புள்ள வருமா? இந்த ஸ்பெஷலோடு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வருவியா? என்னை ருசிச்சு பார்க்க வருவியா? என் ஹோட்டலில் இவ்வளோ டேஸ்டியான ஃபுட்ஸ் இருக்கு, விதவிதமாக நான் வச்சிருக்கிறேன். நீ வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் வச்சிருக்கிறேன். நீ வந்து செலிப்ரேட் பண்ணணும். நல்லா ஹோட்டல் எதுக்கு போவாங்க? குடும்பமாகவும் போகலாம் அந்த ஹோட்டலுக்குங்க. ஃபேமிலியாகவும் போய் உக்காந்து என்ஜாய் பண்ணணும். தனித்தனியாகவும் போய் உக்காந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் வெரைட்டிஸாக ரெடி பண்ணி ஆண்டவர் நமக்காக சமைச்சு வச்சிருக்கிறாரு. என் புள்ள வருமா? போர்டெல்லாம் வச்சிருக்கிறாரு, இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு அந்த போர்டு ஃபுல்லாக நிறையா எழுதியிருக்கிறாரு. ஆனால் நிறையா நாள் பார்த்தீங்கன்னா அவர் சமைச்சு வச்சதெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. வேதத்தில் பார்ப்போம், ஒரு பந்தி, ஒரு விருந்து ஆயத்தப்படுத்திட்டு கூப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. சாப்பாடு வீணாக போயிடக்கூடாதுப்பா, போய் தெருவில் நிற்கிறவங்கள கூப்பிடுப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்மலாம் தெருவில் நின்றவங்க தான், புறஜாதி ஜனங்க, இஸ்ரேல் கூட்டத்திலேருந்து வந்தவங்க இல்லை. நம்ம யார்? தெருவில் நின்றவங்க தான். அந்த கேட்டகரியில் இருந்த நம்மளை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால சொந்த பிள்ளையாக மாற்றினார். அவர் சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தினதுனால, மரித்து உயிரோடு எழுந்ததுனால நாம் இன்னைக்கு அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறி இருக்கோம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அது. இன்னைக்கு திரும்ப அந்த கடவுள் தன்னுடைய ஹோட்டலில் ஒரு போர்டை வச்சு, இன்றைய ஸ்பெஷல், நீ வருவியா? விக்டர்,
நீ வருவியா? உனக்கு இந்த ஸ்பெஷல் நான் வச்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு இதை என்ஜாய் பண்ணுறதுக்காக, உனக்கு சுதந்திரமாக நீ பெற்றுக்கொள்வதற்காக உனக்காக நான் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம எந்த ஹோட்டலுக்கு போகிறோம்? எங்கே போய் இல்லை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்ஜாய் பண்ணுறத விட இந்த ஃபோனை பார்க்குறது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இப்போல்லாம் என் ஃபோனை என் பக்கத்துலேயே நான் வைக்கிறது இல்லை. என் ஃபோன் எங்கேயோ இருக்கும், நான் எங்கேயோ இருப்பேன். முதல்ல டைவர்ஸ் வாங்கணும் பாருங்கள், ஃபோனுக்கும் நமக்கும். ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே அது முன்னாடி ஒன்று நிற்கும் பாருங்கள், அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் 10 நிமிஷம். ஆமாம், அதுக்காகவே நம்ம உள்ளே போகல, அதுக்காகவே அந்த பேஜெல்லாம் விட்டு வெளியே வந்தாலும் யார் நம்மளை சேர்த்து விட்றாங்கன்னே தெரில, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நேரத்தை சாத்தான் நம்ம நேரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறான். நம்ம சாத்தானுடைய ஹோட்டலாக நம்ம மாறிடக்கூடாது பாருங்க. நம்ம காடு நமக்கு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, நம்ம அங்கே போவோம். அவர் சொல்லுவார் தெரியுமா, ஒரு வசனம் இருக்கும், நாம் அவனோடைய போஜனம் பண்ணுவோம். அந்த கடவுள் என்ன ஆசைப்படுறாரு, நம்ம கூட உட்காந்து சாப்பிட ஆசைப்படுறாரு. இந்த ஹோட்டலில் நீ மட்டும் சாப்பிட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த ஹோட்டல் என்ன தெரியுமா, அவரோடு உட்காந்து அவரோடு போஜனம் பண்ண, அவரோடு உட்காந்து சாப்பிட, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவருடைய வார்த்தையை சாப்பிட. அப்ப இங்க பாருங்க, இன்னொன்று சொல்றேன், நம்மளை சாத்தான் ஹோட்டலா யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சாத்தானோட ஹோட்டலாக இருந்துடக்கூடாது. அவன் இங்கே வாசம் பண்ணிக்கிட்டு அவன் நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட் எடுத்து சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அவனுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம யாரு? நம்ம கர்த்தரின் ஹோட்டல். நம்ம கர்த்தர் நமக்குள்ளே வருவார், நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம், அந்த கனிகளை அவர் சாப்பிடுவார். நம்ம அவர் ஹோட்டலுக்குள்ளே போவோம், அவர் நமக்கு நிறைய ஸ்பெஷல் வச்சுருப்பார். ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம இழந்த ஸ்பெஷல் நிறையா. ஆண்டோடைய சமூகத்தில் எந்த நாளுக்கு சிஸ்டர் சொன்னாங்க, அவருடைய உள்ள உறவு தான். அந்த உறவில் எந்த அளவுக்கு அந்த அன்பின் ஆழம் அது தெரியாது. ரொம்ப ஆழம், அது அகலம், அது ரொம்ப பெருசு, அதுக்கு அளவே கிடையாது. அதோடைய நீளம் அதுவும் அதிகம், அதோடைய உயரம் கணக்கே பண்ண முடியாது. அதில் போய் நம்ம நீந்தும் போது, அதில் நீந்த 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 நான் சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களும் அந்த மாதிரி மாறிடும். நம்மளுடைய ஆசீர்வாதம், வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அகலம் என்னன்னாப்பா கணக்கு பண்ண முடியாது. அது உயரம், அது என்னன்னா போனால் அதுவும் நீங்கள் கணக்கு பண்ண முடியாது. அது ஆழம், அது என்னன்னா அதுவும் நீங்கள் கணக்கு பண்ண முடியாது. நம்ம பார்க்குறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் நம்ம பார்வை எங்கே தெரியுமா போயிடுது, இந்த கூட ஃப்ரீயாக கிடைக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீயாக கிடைக்குது பார்த்தீங்களா. கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுப்பா, இதெல்லாம் உனக்கு ஃப்ரீயாக வந்துரும்பான்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஆனால் நம்மளுடைய எல்லாருடைய கண்ணும் மேக்சிமம் எங்கே தெரியுமா இருக்குது, இந்த ஃப்ரீயாக வர்றது எப்போ வரும், இந்த ஃப்ரீயாக வர்றது எப்போ கிடைக்கும். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, அவங்க சொல்கிறாங்க ஒரு பெரிய டிவிங்க, இந்த டிவியை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரு, மிக்சி, கிரைண்டரு, ஒரு 10 பொருள் உங்களுக்கு ஃப்ரீங்க. இந்த டிவியை வாங்கிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கூட பேக் பண்ணி வந்துடுங்க. இதுக்கு நீங்கள் தனியாலாம் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. தேவையானது ஒன்றே, அது அந்த டிவி தாங்க. அந்த டிவியை வாங்கிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் பில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பேக் பண்ணி இந்த டிவியோடு உங்கள் வீட்டில் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இல்லைங்க இந்த டிவி வேணாம், இந்த ஃப்ரீயாக வருதுன்னு சொல்கிறீங்களாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு அமுச்சிருங்க. ஃப்ரீயாக வர மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் எங்களுக்கு அமுச்சிருங்க, எங்களுக்கு அந்த டிவி வேணாங்கண்ணா. அந்த கடைக்காரன் சொல்கிறேன், எப்பா என்னப்பா இப்படி கேட்குற, இந்த டிவி வந்தாதான்ப்பா இதெல்லாம் வரும். நீ வாங்க வேண்டியது இந்த டிவியை. நீ இந்த டிவிக்கு சொந்தக்காரன் ஆகிட்டீன்னா இந்த கூட வர ஃப்ரீயாக வர ஐட்டங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்பா. நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா, அது வரும்போது அது சேர்ந்து வந்துடும்பா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒத்த காலில் நிற்கிறோம். இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு மிக்சி கிடைக்காதா ஆண்டவரே, ஒரு கிரைண்டர் கிடைக்காதா ஆண்டவரே, எனக்கு ஒரு தோசைக்கல் கிடைக்காதா ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் தேவையானது ஆண்டவர். அதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஃபஸ்ட்டு அந்த டிவியை வாங்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாம் உங்களுக்கு கூட வர மாதிரி முதலாவது ஆண்டவர் நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அவரை உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக வச்சிங்கன்னா, அவர் சமூகத்தை அவரோடு உள்ள உறவை நம்ம ஃபஸ்ட்டாக வச்சோன்னா நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நம்ம பார்வை இன்றைக்கி எங்கே இருக்குது? நம்ம பார்வை ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை மாத்திரம் பார்த்துக்கிட்டு ஆண்டவரை பார்க்காம விட்டுறக்கூடாது. ஆண்டவரை பார்த்துட்டு அந்த டிவி சொன்னா பாருங்க, அந்த கடையில் டிவியை வாங்கிட்டா போதும், அந்த கடையில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சரும் உங்களுக்கு வந்துடுங்க, ஒன்று விடாமல் வந்துடும். ஆண்டவரை தேடிட்டா போதும். அதான் சொன்னார், மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டால். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க மரியாளம்மா. ஆனால் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து, என்னடா இத்தனை பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இத்தனை பேருக்கு நான் சமைக்கணும், இத்தனை பேருக்கு சோறு போடணும், இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்திருக்கிறாங்க, ஐயோ பேதருக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், ஜீசஸுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம், என்ன சமைக்கலாம், இதுதான் அவங்க எண்ணம். ஆண்டவரை எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படின்னா, அங்கே பாருங்க, அவர் சமூகத்தில் அவரோட உள்ள உறவில் அவர் பாதத்தில் வந்து மரியாள் அம்மா உட்காந்தாங்க பாருங்க. அதை தான் இது எதிர்பார்க்குறாரு. நான் பண்ணுற ஊழியம் ஆண்டவரை திருப்திப்படுத்துமா? நான் ஓடுகிற ஓட்டம் ஆண்டவரை திருப்திப்படுத்துமா? என் லைஃப்பில் எது நல்லா இருக்கும்? நான் பண்ணுற ஒரு பெரிய பிரசங்கம் கூட ஆண்டவரை திருப்திப்படுத்துமானா இல்லை. நான் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியம் அது ஆண்டவரை திருப்திப்படுத்துமானா இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? அதெல்லாம் முதல்ல ஓரமாக வை, என்கிட்ட வா, என் சமூகத்தில் உட்காரு, உன்னோடு உள்ள உறவு வேணும், நீ வேணும் எனக்கு. உன்னுடைய பிரயாசங்கள் இல்லை, உன்னுடைய நீ பண்ணுற அப்படியே என்ன சொல்கிறது, அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா அப்படி பண்ணலாமா அதெல்லாம் இல்லை. நீ வா, என் சமூகத்தில் வந்து உக்காரு, உனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுப்பேன். 24 மணி நேரம் நீங்கள் போராடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை ஒரு சின்ன ஐடியா உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடும். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆஃபீஸ்க்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, எல்லாம் சரிங்க, நாளெல்லாம் அங்கேயே போகிறீங்க, ஏதோ ஒரு காரியம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்த பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸே நீங்கள் கட்டுற மாதிரி ஆண்டவர் செய்வார். என்னன்னா, எதுக்கு நம்ம இது செய்யணும், அதை பண்ணணும், அதை கஷ்டப்படணும், இதுக்கு தான் பிரதர் நான் வாழ்கிறேன், இதுக்கு தான் நான் போராடுறேன், இந்த லெவலுக்கு நான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அந்த லெவலுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களே, அதெல்லாம் அசால்ட்டாக உங்கள் கையில் வந்து ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டருடைய சமூகம். தாவீதை பார்க்குறோம், அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு அந்த நாட்டில் உங்களுக்கு தெரியுமா, ஆடு மேய்க்கிறவர்கள் வந்து யாருக்குமே பிடிக்காது. இஸ்ரேல் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், ஈசாயின் மகனாகிய தாவீதை நீ தெரிந்து கொண்டு, ஏன்னா அவங்கள தொழிலே அந்த ஆடு மேய்க்கிறது, அதுலேயே ரொம்ப அருவருக்கத்தக்கவர்கள். அங்கே எகிப்தில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி போனப்போ அவர்கள்லாம் ஆடு மேய்க்கிறவர்கள் எகிப்திற்கு அருவருப்பானவர்கள் சொன்னாங்க. அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதியில் ஒரு மனுஷனை எடுத்து என்ன தெரியுமா, ஒன்றே ஒன்று, ஆண்டவர் ஜாதி குலம் கோத்திரம்லாம் பார்க்கல, ஒன்றே ஒன்று பார்த்தாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். மற்றவங்களாம் வேலைக்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க, யுத்தத்திற்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க, செல்வத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஒருத்தவன் இருந்தான், அவன் கடவுளின் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன்னா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதும் கடவுளுடைய நாமத்தினால சிங்கத்தையும் கரடியும் கொண்டு போட்டவன். அவன் சாதாரண ஆள், கடவுளோட அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தவன். நான் சொல்கிறேன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அரியாசனம் ஏறுவான்றது எப்படி? அது யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் அப்படி அரியாசனத்துக்கு கொண்டு வந்தது தாவீதுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு.
அந்த உறவு என்னமா செய்யும்? உங்களை நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ஒரு உயரத்துக்கு போனோம், நம்ம ஒரு லெவலுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்காக நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதியை, ஒரு பெரும் நேரத்தை ஒரு சில காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அதுக்கு யூஸ் பண்ணுற நேரத்தை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். இது வேற எனக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பிரதர் நீங்கள் ஆண்டவரோட உறவுன்னு சொல்கிறீங்க, என்ன உறவுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க வாலிப பிள்ளைங்க. ஆண்டவரோட உறவு என்னன்னா ஆண்டவரோட உறவு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது என்ன போய் ஆண்டவரோட உறவு என்பது ஆண்டவரோட உறவு, அவ்வளோதான். இப்போ பேசிக்கிறது இல்லையா? இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு உறவு இருக்குது. என்னுடைய எல்லா இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் என் மனைவியிடம் சொல்லுவேன், நான் ஷேர் பண்ணுவேன், என் துக்கத்தை ஷேர் பண்ணுவேன், என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவேன், என்னுடைய நிறைவை ஷேர் பண்ணுவேன், என் குறைவை ஷேர் பண்ணுவேன். நான் அவங்கள நம்புவேன். அதை காட்டிலும் உயர்ந்து தான் தேவனோட உறவு. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.